எல்லோரும் நல்லா இருக்கணும். ஹாப்பி பொங்கல். பொங்கல் வாழ்த்துக்கள். பெண்களுடைய பலம், இந்த பலத்தை வச்சு தான் அந்த குடும்பம் பெரிய வாழ்க்கையை வாழப்போகுது. ஸோ எதிர்மறை எண்ணங்கள் எங்கே இருந்து வந்திருக்குது, உங்கள் வெறுப்பு எங்கே கொண்டு போய் சேர்க்க போகுது. இப்பயும் சொல்கிறேனே, பெண்களே, உங்களுடைய பங்கை நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக சாய்ப்பா அள்ளி அள்ளி கொடுப்பாரு. உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்க, அன்பை வெளிப்படுத்துங்க. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மாக்கள் உங்களை விட்டு விலகும். நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அடுத்த சில நாட்களில் அது ஆரம்பமாகும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவரும் நல்லபடியாக பொங்கலை கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுபோல் ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுக்குள்ள சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு நொடி பொழுதையும் நாம் இங்கே இப்படி தான் செலவு பண்ணணும். என்றைக்குமே ஆழ்ந்த கவலை ஒரு மனுஷனை அழிக்கும். அதே ஒரு சந்தோஷம் அவனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும், உற்சாகத்தை ஏற்படுத்தும். இதை தாண்டி போதிய அறிவையும் அவனுக்கு கொடுக்கும். கடந்த காலத்தில் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய சம்பவங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய எமோஷ்னலை ஏற்படுத்தியிருக்கும். பட் அதுவே உங்கள் வாழ்க்கையில் நடந்த மலரும் நினைவுகளை நினச்சி பாருங்களேன். அதை நினச்சி பார்க்கும்போது உறவுகளுடைய அன்பு, உறவுகளுடைய நெருக்கம் இன்னும் அதிகரிக்கும். நாம் ஒரு வெறுப்பு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் திட்டுறோம், தீர்க்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்து உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சு. தலைகீழாக மாறின வாழ்க்கையை நிமிர்த்தி வைக்க நம்ம முயற்சி பண்ணலை. நாம் என்ன செஞ்சோம், அதை நிமிர்த்தி வைக்காதது போலவே அப்படியே வாழ பழகிட்டோம். அது எவ்வளவு தான் அந்த சுமையை தாங்க முடியும்? ஒரு தலை காலு சுமையை தாங்கலாம், தலையை சுமை தாங்கணுமா? தாங்க முடியாது. காலையில் எவ்வளோ வேணாலும் சுமையை தாங்கிக்கலாம், ஆனால் தலைக்குன்னு தேவையான அந்த சுமை அவ்வளோதான் சுமக்க முடியும். ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக எல்லோரும் எங்கே வச்சுருக்காங்க? தலையில் பாரத்தை வச்சுருக்காங்க. தலையில் பாரம் அப்படின்னும்போது டோட்டலாக உங்கள் வாழ்க்கை கவுத்துடுது. ஒரு மனுஷன் பாரத்தோடு ட்ராவல் பண்ண முடியாது. அவன் 10 பேக் எடுத்துகிட்டு போகிறான்னா அதை தூக்கி வைக்கிற வரைக்கும் தான் அவன் அங்கே இருப்பான். வச்சதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுவான். இல்லை, நான் எங்கேயும் வைக்க மாட்டேன், வைக்க வேண்டிய இடம் ஒன்று இருந்தும் நான் எங்கேயும் வைக்க மாட்டேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்? அந்த பாரத்தை அவனுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான். இதன் மூலமாக அவன் பெரிய ஆபத்தை அடைகிறான். ஏன்னா ஓட வேண்டிய நேரத்தில் ஓடாமல், ஏன்னா ஓட முடியல இவனால்,
அவ்வளவு பெரிய பாரத்தை இவன் சுமக்கிறதால. ஒரு ஆபத்து வந்தால் என்ன பண்ணணும்? ஓடணும். ஓட முடியல, ஓடுற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய பாரம் அவன் வச்சுருக்கான். அப்போ வாழ வேண்டிய நேரத்தில் வாழலை அப்படின்னா எப்பையும் அவனால் வாழவே முடியாது. ஒரு 40 வயசு வரைக்குமே ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு வாழ்க்கைக்கு உண்டான காலம். அந்த காலத்தை நம்ம தொலைச்சிட்டோம். 50 தேடணும் அப்படின்னா 60 நாம் எதிர்பார்த்தது போல் நடக்கிறதுன்றது ரொம்ப சிரமமாக போயிடும். இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த வயசில் வாழாமல் அந்த வயசில் கவலைகளோடு இருந்தாங்க, இல்லைன்னா அலட்சியப்படுத்தி கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு இருந்தார்கள். அதனாலேயே இவங்க வாழ்க்கை என்னாச்சு, ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசிச்சு ஒரு எதிர்மறை சிந்தனைகள் உள்ள தூக்கி வந்துடுச்சு. அந்த ஒரு விஷயம் ஒரு மனுஷனை வாழ முடியாத அளவுக்கு அவனை தள்ளிவிடுது, அவனுக்கு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. இப்போ ஒரு மனுஷனுக்கு எதிர்மறை எண்ணங்கள் எங்கேருந்து வந்ததுன்னா அவனுடைய வாழ்வியலில் ஏற்பட்ட சம்பவங்கள். அவன் ஒரு சம்பவத்தை பார்த்தும் பயந்து பின்னுக்கு போகிறான். அதனால் அவனால் எதிர்த்து போராட முடியல. அப்போது வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் நிகழும்போது அவன் பயந்து பின்வாங்குறான். அன்னைக்கு அவன் பின்வாங்கினது இன்னைக்கு வரைக்கும் அவன் பின்வாங்கிக்கிட்டே இருக்குது அவனுடைய பயணம். அப்போ இதை சில பேர் எதிர்த்தாங்க, வாழ்ந்தாங்க. இவன் எதிர்க்கலை. அன்னைக்கு தன்னைத்தானே அவன் என்ன பண்ணான்? அழிச்சுக்கிட்டான். தனக்கு பலம் இல்லைன்னு உணர்றான். தன்னை பலகீனமாகவே அவன் கருதுறான். தன்னால் முடியாது அப்படின்றதுல 4-5 சம்பவங்களை வச்சு அவன் முடிவு பண்ணுறான். அவன் அன்னைக்கு அதை முடிவு பண்ணலைன்னா அவன் இன்னைக்கு அவனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவனுக்கு அது தந்திருக்கும். இது எல்லாமே அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்போது வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் வந்தால் இங்கே ஏன் இந்த மயக்கம், ஏன் இந்த கலக்கம்னு தெரியல. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா மனுஷனும் தடைகளை உடைச்சி தான் இங்கே வந்திருக்கான். எல்லா மனுஷங்களும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய பெரிய செலிப்ரிட்டியை கூட நினச்சி பார்க்க வேண்டாம். உங்களுடைய வீட்டிலே வாழக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய உங்களுடைய அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கள். அவங்க எத்தனை தடைகளை தாண்டி உங்களை வளர்த்தாங்க, உங்களுக்கு தேவையானதை செஞ்சாங்க, உங்களுக்கு படிக்க வச்சாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க, உங்களை எந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க நிற்கிறாங்களே, அப்போ அவங்க தடைகளை தகர்த்து எரிந்து தானே வந்தாங்க. இன்றைக்கி இவ்வளோ வயசாகியும் உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா உங்கள் குழந்தையும் நாளைக்கு உங்களை நினச்சி வருத்தப்படணும், எங்கள் அம்மா அப்பா எவ்வளவு காப்பாற்றினாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் இந்த இடத்துல தப்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பசங்க கூட உங்களை நினச்சி நாளைக்கு பெருமைப்பட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய வலிமை உனக்குள்ளே இருக்கு, அதை வெளியில் தேடாத. சில பேர் ஜிம்முக்கு போகிறேன் அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜிம்முக்கு போகிறது ஸ்ட்ராங்கு தான், ஆனால் மனசில் தைரியம் இல்லைன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த இடம் வெற்றிடமாகவே அமையும். நம்ம உடல் பலத்தை பெருசாக நினைக்கிறோம். உடல் பலம் முக்கியம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட 1,00,000 மடங்கு மனபலம் முக்கியம். அந்த மனபலத்தினால தான் இங்கே வாழவே முடியும். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒன்று அவனுடைய தாய் துணையாக நிற்பாங்க, இல்லைன்னா அவங்க மனைவி துணையாக நிற்பாங்க. ஸோ பெண்களுக்கு ஏற்கனவே அந்த மனபலம் ஜாஸ்தி, ஆனால் ஆண்களுக்கோ உடல் பலம் ஜாஸ்தி. உடலால் ஆண்கள் எவ்வளோ வேணாலும் வேலை செய்ய முடியும், ஆனால் பெண்களால் செய்ய முடியாது. ஆனால் பெண்கள் மனபலத்தால் எவ்வளவு பிரச்சனைகள் வேணாலும்
பெண்களால் எதிர்த்து நின்று போராட முடியும், ஆனால் ஆண்களால் முடியாது. இது உண்மை. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதிரி பலம்தான் முக்கியம். அதனால் சில ஆண்கள் இல்லை, பல ஆண்கள் பெண்களை ஒன்றும் தெரியாத ஒரு மாதிரி நினைப்பாங்க, ஒரு அடிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல அந்த ஆணுக்கு வெற்றியே கிடையாது. அதே மாதிரி பெண்களும் ஆண்களை மதிக்கலைன்னா பெண்களும் அந்த வெற்றியை தேர்ந்தெடுக்கவே முடியாது. ஸோ 2 பேருமே 50-50. இல்லை ஒன்று குறைஞ்சாலும் அது குடும்பத்துக்கு பிரச்சனையாகும். அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்கள் விட்டு கொடுத்து வாழ்கிறத தாண்டி பெண்கள் விட்டு கொடுத்து வாழணும். உடனே இங்கே சில பேர், என்ன பெண்கள் தான் வாழணுமா, ஏன் ஆண்கள் வாழக்கூடாதா, இந்த மாதிரி தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எல்லா காலத்துலேயும் இந்த தர்க்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதனால் there is no use. ஏன்னா பெண்களுக்கு மனபலம் ஜாஸ்தின்றதால தான் பெண்கள் விட்டு கொடுத்து வாழணுன்றாங்க. ஆனால் பெண்கள் தன்னுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றி வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனுஷனும் சரித்திரம் படைப்பான். இது நிச்சயம். ஒரு மனுஷனும். பெண்கள் சரியில்லை அப்படின்னா அங்கே வீடு சரியில்லைன்னு அர்த்தங்க. ஆண்கள் சரியில்லைனாலும் வீடு நல்லா இருக்கும். ஆனால் பெண்கள் சரியில்லை அப்படின்னா அந்த வீடு எதுக்கு நாசத்தை உண்டாக்கும், ஏகப்பட்ட நாசத்தை உண்டாக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயத்தை தான் இங்கே கடவுள் கொடுத்துருக்காரு. ஆண்களோட போட்டு ஏன் நீ பண்ண மாட்டியா, நான் பண்ண மாட்டியா, அதா இதா, நீ இப்படியா அப்படியா, இந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செய்து பெண்கள் எதிர்த்து வாதாடாதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை சொந்தங்களும் ஹாப்பியாக இருக்கணும். அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் உங்களால் தான் கொடுக்க முடியும். நீங்கள் தான் நம்பிக்கையே ஒரு குடும்பத்துக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை ஏற்றி வச்சு பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். அதே போல் ஆண்களை இறக்கி வச்சு பேசுகிறேன்னு சொல்ல வேண்டாம், நினைக்க வேண்டாம். எது உண்மையோ அதை மட்டும் சொல்கிறது தான் என்னோட வேலை. அப்போது உடல் பலத்தை விட மனபலம் தான் முக்கியம். ஒரு 60-50 வயசில் ஒரு அம்மா ஏகப்பட்ட மாத்திரை போட்டு சாப்பிட்டு இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. அவங்க நமக்கு 92 வயசு. ஏன்னா அவங்களால முடியும்னு நம்புகிறாங்க. அதனால் அவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான். இதே ஆண்களுக்கு வந்திருந்தால் இந்த நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் கூட, ஐயோ அது நடந்துருமோ இது நடந்துருமோ, ஒரு சாதாரண ஒரு ஃபீவர் வந்தால் கூட, ஒருவேளை அந்த ஃபீவராக இருக்குமோ இந்த ஃபீவராக இருக்குமோ, இது ஆண்களுடைய பயம். ஆனால் பெண்களுக்கு அந்த நிலை இல்லை. ஏன்னா பெண்கள் இயல்பாகவே, புரிஞ்சுக்கோங்க, இயல்பாகவே மனபலம் படைத்தவர்கள் போல தான் ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அங்கே இருக்குது. ஆண்களுக்கு உடல் பலம். இப்போ இந்த 2 பலமும் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும், மனபலமும் இருக்கணும், உடல் பலமும் இருக்கணும். ரைட்டா? அப்போது இதே ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழும்போது இங்கே 50% பலம், அங்கே 50% பலம். ஸோ பெண்கள் மட்டும் சரியாக இருந்துட்டாங்கன்னா அந்த ஆணுக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எங்கள் வீட்டில் ஆண்கள் இப்படி இருக்காங்களே, அப்போ நான் தான் பிரச்சனையான்னு. மேபி இருக்கலாம். இல்லை நான் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மகனோ கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாறுவார்கள். அப்போ அவங்கள கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மாற மாட்டாங்க. அதை தாண்டி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குல்ல, அதை நீங்கள் எந்த காரணமும் கொண்டாமல் தள்ளி வைக்காமலோ இல்லை வேண்டா விருப்பாகவோ செய்யாமல் மனப்பூர்வமாக நீங்கள் செய்யுங்க. செய்ய தான் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தெளிவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வழியும் பிறக்கும். எடுத்த உடனே சட்டுன்னு சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க. முதல்ல நரகத்தில் இருக்கணும். நரகத்தில் இருந்து படிப்படியாக அந்த நரக வாழ்க்கையை குறையணும். அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன்னா இதுதான் நான் அடிக்கடி சொன்னது போல தான், விதை போட்ட அடுத்த நாள் அறுவடைக்கு போகிறது முட்டாள்தனது போல கர்மாக்கள் இருக்கக்கூடிய ஆதிக்க காலம் உங்களுக்கு என்ன ஆகும், தண்டனை காலமாக தான் இருக்கிறது. ஒரு சிறையில் இருக்கக்கூடிய சொல்கிறான், என்னால் நடக்க முடியல, போக முடியல, ஓட முடியல, ஒடியார முடியல, மற்ற மனுஷங்களாக போகிறாங்க வராங்க அப்படின்னு. ஏன்னா மற்ற மனுஷன் கொலை பண்ணலை, நீ கொலை பண்ணியிருக்க, ஒரு உயிரை நீ எடுத்திருக்க.
அப்போ அந்த உயிரை எடுத்ததால் அந்த உயிருக்கு தகுந்த சம்பந்தப்பட்ட உறவுகள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க மனைவி பாதிக்கப்படுறாங்க, அவரை நம்பி இருக்கக்கூடிய அவங்க அம்மா அப்பா பாதிக்கப்படுறாங்க, அவங்க குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ நீ ஒரு உயிரை எடுக்கலை, நீ கிட்டத்தட்ட அவன் சம்மந்தப்பட்ட 100-200 உயிரை எடுத்திருக்கிற. அப்போது 200 உயிரை நீ எடுத்திருக்க, ஒரு உயிரை தான் எடுத்த, ஆனால் 200 உயிர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத்தனை உயிரையே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்க. அப்போ உனக்கு சிறையில் பிடிச்சி வச்சுருக்காங்க. சிறைன்னா இந்த தண்டனை இருக்க தான் செய்யும். அதே போல் கர்மாக்களுடைய காலங்கள் ஒரு மோசமான காலத்தில் இருக்குதுன்னா அது மோசமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும். அப்போ தான் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்தையும் கடந்து போயிடலாம். ஏன் கடக்க முடியாதா? எல்லாத்தையும் கடந்து போயிடலாம். எனக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டன்றதை நான் நிறைய சொல்லியிருக்கேன், எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கேன். ஒரு தடவை அம்மா வந்து தான் ஒவ்வொரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை அப்போ என்னாச்சு, உடல் பலம் என்கிட்ட இருக்குது, அம்மாவுடைய மனபலம் என் கூட சேர்ந்தது. ஸோ இதுதான் முக்கியமாக இருக்குது. யாரோ யார் கூடயோ கனெக்ட் ஆகிட்டே இருக்காங்க லைஃப்பில். யாரும் தனித்து வாழ முடியாது. நம்ம நினைக்கலாம் யாரும் தேவையில்லை, காசு இருந்தால் வாழ்ந்துடலாம். ஆனால் ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு பக்கத்தில் யாரும் இல்லைன்னா அந்த காசை வச்சு என்ன பண்ணுவீங்க? காசுக்காக நீங்கள் வந்து யாரை வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம். ஆனால் யாரெல்லாம் காசுக்காக விலை கொடுத்து வாங்குறீங்களோ ஆபத்து அவங்களால தான் இருக்குதுன்றது உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு புரியும். அதனால் ஒரு மனுஷனும் கண்டிப்பாக இன்னொரு மனுஷனை சார்ந்து தான் வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு அந்த இடத்துல தான் அப்படின்ற ஒரு அகங்காரம் அவனை விட்டு போகுது. எல்லாமே முடியும், யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னா அவனுக்கு அகங்காரம் பொறுக்குது. கடவுள் பார்க்குறாரு, பேக்கப் பண்ணுறாரு. இவனோட இடமெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இவன் வந்து இப்போவே இந்த நிலைமையில் இருக்கிறான், இன்னும் இவனுக்கு நான் நிறைய விஷயங்கள் சொன்னான், இவன் அத்தனை பேரையும் உண்டு இல்லைன்னு செஞ்சிருவான். அதனால் நாம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த விட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அப்போது அகங்காரம் இருக்கும்போது கடவுள் இருக்கிறது இல்லை. அகங்காரத்தால் ஒரு மனுஷன் வளர்ச்சி இல்லை, வீழ்ச்சி. அப்போது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் சிந்திக்கணும். அதிகமாக சிந்திச்சிட்டா நேர்மறை எண்ணங்கள் அழிஞ்சு போயிடும். அதனால் தேவையான அளவுக்கு எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சிந்திக்கிறதும் வாழ்க்கைக்கு தேவையானதாக பாருங்கள். ஏன் நம்ம அன்பே சாயில் ஷார்ட்ஸ் வைக்கிறோம்? எதுக்காக ஷார்ட்ஸ் போடுறோம்? ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் பார்வைக்கு உங்கள் மனதுக்கு போய் சேரணும். அந்த சேரும்போது தான் அதனுடைய செயல் ஒரு வடிவத்தை கொடுக்கும். அந்த செயல் மூலமாக தான் விளைவுகள். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? எண்ணம் ப்ளஸ் செயல் ஈக்குவல் விளைவு. அப்போது இது லாபமா நஷ்டமா அப்படின்னு கணக்கு பார்த்தா இங்கே பெரும்பாலானோர் வாழ்க்கையில் நஷ்டமே போகுது. அப்போது ஏன் நஷ்டம் ஆகுது? அப்போ செஞ்ச செயல் மூலமாக, எஸ், செயல் மூலமாக நஷ்டம். ஆனால் இந்த செயலுக்கு என்ன காரணம்? எண்ணம். அப்போ இந்த எண்ணம் எப்படி வரணும்? நீ சிந்திக்கணும். எது தேவைன்றதை சிந்தி. வாழ்க்கைக்கு நேரத்தை கண்ணாப்பின்னு யூஸ் பண்ணுறோம். நம்ம எனக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து முழுகிடுறோம். ஒரு திருடன் வந்து உங்களுடைய நேரத்தை மொபைல் மூலமாக, டிவி மூலமாக, இல்லை மற்ற மனிதர்கள் மூலமாக அவன் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கிறான். கொள்ளையடிக்கப்பட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரனுங்க நம்ம இந்தியாவை வந்து கொள்ளையடிச்சாங்க. எத்தனையோ விஷயங்கள். அதுக்கு தான் அவன் ட்ராக்கெல்லாம் போட்டான். அவனுடைய விருப்பத்துக்காக தான் அவன் பண்ணுது. இதெல்லாம் ஒரு பொருளை அவன் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போவதற்கு உண்டான வழிகள். அதுக்கப்புறமும் இங்கே உள்ளூரில் தான் கொள்ளையடிக்கிறான், அதை விட்டுருங்க, அது அரசியலாகிடும். பட் நான் சொல்கிறது இது. அப்போ ஏகப்பட்ட வளங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது, ஏகப்பட்ட கனிம வளங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் போயிடுச்சு. அதே போல தான் உங்களுடைய நேரத்தையும் இந்த டிவி, மொபைலு, வெத்து பேச்சு, வீண் அரட்டை, இதையெல்லாம்
இப்போ நீங்கள் ஒன்று ஒரு டிவி பார்க்குறீங்க, ஓகே பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை, அதுக்காக என்டர்டெயின்மெண்ட்டே வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் 24 மணி நேரத்தில் பாதி மணி நேரம் டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் சொல்லக்கூடிய செய்திகள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்குதா இல்லை சங்கடத்தை கொடுக்குதான்னு பாருங்கள். அப்போ 8 மணி நேரம் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டில் செலவு பண்ணுறோம். ஆனால் அந்த 8 மணி நேரத்தை நாம் தொலைச்சி இருக்கோன்னு அர்த்தம். அந்த 8 மணி நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்திக்கலன்னு அர்த்தம். அதை பயன்படுத்தியிருந்தால் அந்த 8 மணி நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு படிக்கட்டு அமைஞ்சிருக்கும். அப்போ அந்த 8 மணி நேரத்தை பயன்படுத்தலை. அப்போது நம்ம எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நமக்குள்ளே நாம் அமைச்சிக்கல. ஸோ எல்லாருமே ஏன் இவ்வளோ தூரம் பதறாங்கன்னா, நீ காலத்தை வீணாக்கின, கடனால இவ்வளோ பிரச்சனை, ஆரோக்கிய குறைபாடால் இவ்வளோ பிரச்சனை. எஸ், ஆரோக்கியத்தை நீ பார்த்துக்கல, ஒழுங்காக தூங்கலை, ஒழுங்காக சாப்பிடலை, கண்டதை சாப்பிட்ட கண்ட நேரத்துக்கு தூங்கின, அதனால் நீ இன்னைக்கு தர்ம சங்கடமான நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்க. உணவு கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு, ஆரோக்கிய கட்டுப்பாடு, எதுலேயுமே நீ கட்டுப்பாடு விதிக்கலை. நீ சுதந்திரமாக இருந்த 40-50 வரைக்கும். 50 தாண்டினதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனைகளாக வெளியில் வருது. ஸோ அதனால் சுதந்திரத்தோடு கூடிய கட்டுப்பாடும் ஒவ்வொரு மனுஷனும் அமைச்சிக்கணும். அதில் தான் அவன் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பெண்களை சாதாரணமாக யாரும் நினைக்காதீங்க. பெண்களே உங்களையும் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய பலம் ஒன்றே இங்கே மிகப்பெரிய ஆயுதம், அதுதான் மனபலம். அந்த மனபலத்தை வச்சு தான் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் கொண்டு போக முடியும். அகங்காரம் உங்களை அழிக்கும். ஒவ்வொரு மனுஷனும் அடுத்தவனை நம்பி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது அவன் இயல்பாகவே அன்பானவனாக மாறுகிறான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா.